Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 5.5ல கொஷின் நம்பர் 7க்கான சொல்யூஷன். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஓகேவா? ஓகே, நம்ம இதுக்கப்புறம் கொஷின் புக்கில் போகலாமா? ஓகே, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A rod of length 1.2 meters moves with its ends always touching the coordinate axis. The locus of a point P on the rod, which is 0.3 meter from the end in contact with x-axis, is an ellipse. Find the eccentricity. ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனில் எந்த ஒரு ஷேப்பையும் மென்ஷன் பண்ணல. ஸோ நம்மளாக தான் க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போது இதுதான் அந்த வால்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ராட் ஆஃப் லென்த் 1.2 மீட்டர்ஸ் வந்து ரெண்டு ஆக்சஸையும் டச் பண்ண மாதிரியே கீழே இறங்கிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதில் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி பீன்னு வச்சுருக்காங்க. அதோட டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அது மூவ் ஆகிறப்போ எலிப்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வரைஞ்சிடலாம். ஆக்சஸ் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ராடையுமே வரைஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ சப்போஸ் இதுதான் அந்த ராட் அப்படின்னா கண்டிஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் லென்த்து 1.2 மீட்டர்ஸ். ஸோ ஓவரால் லென்த் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1.2 மீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? வேறு என்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பாயிண்ட் P இருக்குது ராடில், விச் இஸ் 0.3 மீட்டர்ஸ் ஃப்ரம் தி எண்ட் இன் கான்டாக்ட் வித் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ ஒரு பாயிண்ட் Pன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கான்? 0.3 மீட்டர்ஸ் இன் கான்டாக்ட் வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 0.3 மீட்டர்ஸ் தள்ளி அந்த ராடில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது 0.3, ஓவரால் லென்த் 1.2. அப்போ இது எவ்வளோவா இருக்கும்? 1.2ல் 0.3 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும் இல்லையா? அப்போ இது எவ்வளோ அப்படின்னா 0.9. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது என்ன ஃபார்ம் பண்ணுமா? ஒரு எலிப்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் எசென்ட்ரிசிட்டி. எசென்ட்ரிசிட்டினா ஃபைண்ட் இ. ஸோ இ கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கப்புறம் தான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். இப்போ நம்ம இந்த கொஷினில் இருந்து இந்த இமேஜில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப ஸோ இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த பாயிண்ட் Pயை பொறுத்து தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு எலிப்ஸ் கிடைக்க போகுது. எப்படி? இந்த இது கீழே விழுறப்ப இங்கே ஒரு ரொட்டேஷன் ஏற்படும். அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? ஒரு எலிப்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டீட்டா வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். இது டீட்டா வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த லைன் என்னது? எக்ஸ் ஆக்சஸில் உள்ள வேல்யூ. அண்ட் இந்த லைன் என்னது? ஒய் ஆக்சஸில் உள்ள வேல்யூ. ஸோ அது ரெண்டையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது ரெண்டு டீட்டாவும் ஒரே வேல்யூ தான். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த லைன் வந்து ஒரே ஆங்கிள் தான் மேக் பண்ணும் இல்லையா? ஒரு பாயிண்டால் ரெண்டு பேரலல் லைன்ஸ் எல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரே டீட்டா வேல்யூ தான் மேக் பண்ணும். ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இப்போ இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவும் சேர்த்தாப்பில் எடுக்கிற டீட்டா வேல்யூ நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ இது வந்து 90 டிகிரி. ஸோ இங்கேயும் இது 90 டிகிரி. இங்கேயும் 90 டிகிரி. அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபார்டெனியஸ். ஸோ அட்ஜசன்ட் பை ஹைபார்டெனியஸ் வேணும் அப்படின்னா என்ன எடுக்கணும்? ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் காஸ் டீட்டா அப்படின்னு எடுக்கணும். ஸோ காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபார்டெனியஸ். ஓகேவா? அதே மாதிரி கீழே உள்ள ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள், இதில் வந்து என்ன வேல்யூலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்போசிட் சைடு ஒய் இருக்குது அண்ட் ஹைபார்டெனியஸ் 0.3 இருக்குது. அப்போ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 0.3. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் என்னது? காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பை 0.9 ஸ்கொயர் plus y square by 0.3 square is equal to 1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். ஓகேவா?
ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ்லேருந்து நம்ம என்னெல்லாம் கன்க்ளூட் பண்ணலாம்? a ஸ்கொயர் b ஸ்கொயர் வேல்யூ கன்க்ளூட் பண்ணலாம். a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.9 ஸ்கொயர், b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.3 ஸ்கொயர். ஓகேவா? அப்புறம் எசன்ட்ரிசிட்டி ஃபார்முலா என்னது? எசன்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர். ஓகேவா? அதுவே ஹைப்பர்போலா கேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா வேறு, மறந்துடக்கூடாது. இது எலிப்ஸ் கேஸ். ஓகேவா? எலிப்ஸ் கேஸில் தான் இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதுவே எலிப்ஸ் அப்படின்னா இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு தான் சொல்கிறேன். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 மைனஸ் 0.9 ஸ்கொயர் தானே. ஸோ 0.9 இன்ட்டு 0.9 பை பி ஸ்கொயர் வந்து 0.3 இல்லையா? ஸோ 0.3 ஸ்கொயரு. ஸோ ஸ்கொயர் வந்து 2 டைம்ஸ்னு எழுதிக்கலாமா? 0.3 இன்ட்டு 0.3, டினாமினேட்டர் வந்து 0.9 இன்ட்டு 0.9. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1, இது 3, இது 1, இது 3. ஸோ ஆன்சர் என்ன வருது? 1 மைனஸ் 1/9 இஸ் ஈக்குவல் டு, இங்கே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் 9, ஸோ மேலேயும் 9 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 9 மைனஸ் 1/9 ஈக்குவல் டு 8/9. தேர்ஃபோர் e ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8/9. அப்போ e இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம். அண்ட் 9 எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். ஸோ 2 2க்கு ஒரு 2 வெளில எடுத்துடலாம். மிச்சம் ஒரு 2 மட்டும் ரூட்குள்ளே இருக்கும். பை 2 3க்கு ஒரு 3 வெளில எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ எசன்ட்ரிசிட்டி என்ன கிடச்சிருக்கு? 2√2/3. ஓகேவா? இதுதான் நம்மளோட தேவையான எசன்ட்ரிசிட்டி வேல்யூ. ஸோ இதுதான் இந்த சம்மில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.